என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தமிழ் திரையுலகத்தில் முக்தா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான, இன்னும் சொல்லப்போனால் மிக மிக மரியாதைக்குரிய ஒரு நிறுவனம். முக்தா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பேனர் முக்தா ராமசாமி அவர்களும் முக்தா சீனிவாசன் அவர்களும் அண்ணனும் தம்பியுமாக இருந்து அப்படிப்பட்ட படங்களை எல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. அவருடைய மகன் அவர் எனக்கு கிட்டத்தட்ட தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் முக்தா ரவி அவர்கள் என்கிட்ட அடிக்கடி தொலைபேசியில் பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் நிறைய படங்கள் பற்றி பாடல்கள் பற்றிலாம் கேட்டுட்டு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தகவலை ஒரு முறை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். கடந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்தமான் காதலி அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போ நான் பேசுகிறேன். அந்தமான் காதலி அப்படிங்கிறது முக்தா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் டைரக்ட் பண்ணது. சிவாஜி கணேசன், சுஜாதா அப்படி எல்லாமே. இந்த அந்தமான் காதலிக்குள்ளார நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். சிவாஜிங்கிறவர் எவ்வளவு பெரிய டெடிகேஷனான தன் உடல், பொருள், ஆவி அப்படின்லாம் சொல்கிறோமே, அதையெல்லாம் சினிமாவுக்கு அர்ப்பணிக்கிற மனிதர் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லணும்னா. அந்தமான் காதலி படத்தினுடைய பல காட்சிகள் அந்தமானில் தான் எடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சில பேட்சப் ஒர்க் காட்சிகள், சில காட்சிகள் இங்கே தேக்கடியில் அப்படி எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் டிஎம்எஸ் வெளுத்து வாங்கியிருப்பாரு. எம்எஸ்வி அவர்களும், கவியரசு கண்ணதாசன் அவர்களும், டிஎம்எஸ் அவர்களும், சிவாஜி அவர்களும் ஜோடி சேர்ந்தாலே அங்கே கொண்டாட்டம் தான். அப்படி ஒரு பாட்டு தான் அது. அதை தேக்கடியில், இங்கே இருக்கிற தேக்கடியில் ஏரியில் இங்கே யானை அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வச்சுட்டு, அந்த மலைப்பகுதியை அப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு படமாக்குறது தான் பிளான். ஏன்னா அங்கே திரும்ப போக வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப அப்படின்னு சொல்லி. அதன்படி அவர் சென்னையிலேருந்து சிவாஜி சார் ஏர்போர்ட்டில் மீனம்பாக்கத்தில் ஏறி மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி, மதுரையிலேருந்து தேக்கடிக்கு, தேனியை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் தேக்கடி வந்துருமே, கம்பம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்துருமே, தேக்கடிக்கு கிளம்பி போகும். ஷூட்டிங் படமாக்கப்பட்டுருச்சு. அங்கே அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டுருச்சு. ஆனால் மதுரை ஏர்போர்ட்டிற்கு இறங்கின சிவாஜிகிட்ட அடுத்த 10வது நிமிடத்தில் முக்தா சீனிவாசன் ஐயா சொன்னது என்ன தெரியுமா? இன்னொரு நாள் படத்தை எடுத்துக்கலாம் சார், இப்போ அந்த பாட்டு சீனை இப்போ எடுக்க வேண்டாம், நீங்கள் கிளம்பலாம் வாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா மதுரை ஏர்போர்ட்டில் இறங்கி நடந்து வரும்போது சிவாஜி சாருடைய கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கால் வலி ஏற்பட்டு அங்கிருந்து ஒரு 1/4 மணி நேரம் வர முடியாமல் போய் அப்படியே காரில் உட்காந்துக்கிட்டு சிவாஜி சார் வந்தாக்க காலில் புசு புசு புசுன்னு கால் வீங்கிடுச்சு, ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆனால் சீனு என்னடா இது, எல்லாரையும் வரவழைச்சிட்டு அதெல்லாம் வேணாண்டா, செலவு ஏன் இது பண்ணுற, லாஸ்ட் தானே இது, அம்மா கார் எடு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் வலியோடைய மதுரையிலேருந்து தேக்கடிக்கு ட்ராவல் பண்ணார் சிவாஜி சார். அது மட்டும் இல்லாமல் அங்கே போனார், மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாரு. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அவருக்கு அந்த படத்தில் ஒரு ஸ்டைல் காஸ்டியூம் இருக்கும், அந்த காஸ்டியூமை அவர் போட்டுக்கிட்டாரு. அந்த பாட்டுக்கு நான் நடிச்சுட்டு தான் கிளம்புவேன், அந்த பாட்டு மட்டும்தானே நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ரொம்ப சீக்கிரமாக நடித்து கொடுத்துட முடியுமோ அவ்வளவு அழகாக நடித்து கொடுத்துருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஆனால் அந்த பாட்டில் அவரால் நடக்கவே முடியாமல் கால் வீங்கிட்டு வலியோடு அவர் அந்த காட்சியை நடிச்சிருப்பாருங்கிறது முக்தா ரவி சார் சொன்ன பிற்பாடு தான் எனக்கு தெரிஞ்சது. அதே போல் முக்தா சீனிவாசன் அவர்கள், டைரக்டர் முக்தா சீனிவாசன் அவர்கள் சிவாஜி சாருக்கு தைரியமாக க்ளோஸ்அப்பு சிவாஜி சாருக்கு தான் வைக்க முடியும். இன்றைக்கி எந்த நடிகருக்காவது க்ளோஸ்அப் வைக்க முடியுமா பாருங்கள்? எக்ஸ்பிரஷன்றதே என்னன்னே தெரியாது. சிவாஜி சாருக்கு க்ளோஸ்அப் வச்சு சமாளிச்சுட்டே வராரு. சீனு, எனக்காக நீ காம்ப்ரமைஸ் செய்ய வேணாண்டா, இந்த சீனை நீ எப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணுறியோ அப்படியே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா
தயவு செய்து பாருங்க. பணம் என்னடா பணம் பணம்ல சில இடங்கள்ல உட்கார்ந்துருப்பார், சில இடங்கள்ல நின்றுகிட்டு இருப்பார், சில இடங்கள்ல நடந்துகிட்டும் நடிச்சிருப்பார் சிவாஜி கணேசன். அந்த கால் ஃப்ராக்சர் ஆகி எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டு போடப்பட்டு வீங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்திலையும் அப்படி பிரமாதமா தன்னுடைய முகத்துல எந்த வழியையும் காட்டாமல் நடித்த ஒப்பற்ற ஒரே கலைஞன் நடிகர் திலகம். நடிகர் திலகம் சிவாஜியை ஏன் கொண்டாடணும்னா, இந்த ஆளை கொண்டாடாம வேற எவனை கொண்டாடணும் யோசிச்சு பாருங்க. மகத்தான கலைஞன், மகத்தான கலைஞன். முக்தா சீனிவாசனை முக்தா ஃபிலிம்ஸையே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, காலையில் அரிசிக்கு உழ வச்சுட்டு போனோம்னாக்க சாப்பாட்டுக்கு காசு கிடைச்சிடும், அரிசி வாங்குறதுக்கு காசு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷூட்டிங்க்கு இத்தனை பேர் வேணும் அப்படின்னா அத்தனை பேர் கரெக்டாக வந்துடுவாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் பிரமாதமான நல்ல உணவு தரப்படும். ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது வவுச்சரோட முக்தா ராமசாமி, முக்தா சீனிவாசன் ஐயாவுடைய சகோதரர், அவர் தான் தயாரிப்பார். அவர் ரெடியாக நிற்பார், ரெடியாக வவுச்சரோடு நிற்பார். பணத்தை கொடுப்பாரு, வவுச்சரில் கையெழுத்து வாங்காரு, பணத்தை கொடுப்பார், வவுச்சரில் கையெழுத்து வாங்க. காலையில் வேலை பார்த்தா சாயந்தரம் காசு. சாதாரண எளிமையான இந்த சம்பளத்தை வாழ்க்கையாக வைத்திருந்து வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ கலைஞர்கள். முக்தா சீனிவாசன் ஐயா மறைவு பற்றி நான் இந்து தமிழில் ஒர்க் பண்ணும்போது ஒரு அரை பக்கத்துக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையை படிச்சுட்டு முக்தா ரவி சார் அப்போ தான் எனக்கு அறிமுகமாகி என்கிட்ட பேசி அப்படியே அழுதார். அப்பாவை பற்றி இவ்வளவு சிறப்பாக எழுதிருக்கீங்க ராம்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முக்தா சீனிவாசன் சாருடைய படங்களை நான் ரசித்து பார்த்தேன். அந்த வகையில் அந்த அந்தமான் காதலி திரைப்படத்தில் சுஜாதாவோட சேர்ந்து நடித்த படம். அந்த படத்தில் பணம் என்னடா பணம் பணம் அந்த பாட்டை சிவாஜி சார் அந்த டிஎம்எஸ் ஸ்டைலுக்கு தகுந்தது போலவும், கண்ணதாசனுடைய வரிகளுக்கு தகுந்தது போலவும், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசைக்கு தகுந்தது போலவும் பின்னி இருப்பார் சிவாஜி சார். அந்த எக்ஸ்பிரஷன், அந்த பார்வை, அந்த அலட்சியம், ஒரு இடத்துல கூட காலில் ஃப்ராக்சர் ஆன அந்த வலியே காமிச்சிருக்க மாட்டேன். அதுதான் நடிகர் திலகம். அப்படிப்பட்ட அந்த பணம் என்னடா பணம் பணம் அந்த பாட்டை சும்மா யூடியூப்ல இருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ரொம்ப நாளாக கேட்கறது இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னாக்கா எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் நண்பர்களே.